வணக்கம். அருட்பெருஞ்சோதி அகவல்லிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில வரிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பேச போறோம். இது ஒரு பெரிய தத்துவ கடல்னு சொன்னா, அதிலிருந்து எடுத்த சில முத்துக்கள் மாதிரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு முத்துக்குள்ளேயும் என்னென்ன பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கிறது தான். கருணை பெருஞ்சோதியா இருக்கிற அந்த ஒளி, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி ஒரு நண்பன் மாதிரி உதவுது, அதுவே எப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு, கடைசியா அதோட சூக்ஷ்மமான தத்துவம் என்ன, இதையெல்லாம் இந்த வரிகள் வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க உள்ள போகலாம். சரி, அப்போ முதல் பகுதிக்கு போலாம். இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதிய ஒரு தனிப்பட்ட நண்பனா, ஒரு வழிகாட்டியா எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, சிந்தையைச் சுண்பொலி அருட்பெருஞ்சோதி, அப்புறம் சிவம் பெருகென அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகளை கேட்கும்போதே அதை நேரடியா நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போக்கு, மங்களகரமான ஒரு நிலைய அடை அப்படின்னு அவன் நம்ம தோல்ல கை போட்டு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அந்த நேரடியான ஒரு உரையாடல் தன்மை தான் இதோட முதல் ஸ்பெஷாலிட்டி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அருள்ங்கிறது எங்கேயோ தூரத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ற ஒரு சக்தியா இல்லாம உங்க மனசுக்குள்ளே இறங்கி வேலை செய்யற ஒரு ஆக்ஷனா காட்டப்படுது. சிந்தையில் துன்ப மொழிங்கிறது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல, அது ஒரு செயல். அந்த ஜோதியே உங்க மனசுக்குள்ள ஒரு டாக்டர் மாதிரி நுழைஞ்சு அங்க இருக்கிற இருட்டை நீக்கிற மாதிரி ஒரு சித்திரம் நமக்கு கிடைக்குது. ஓஹோ! இத தொடர்ந்து வர்ற ஏதெது வேண்டினும் அருட்பெருஞ்சோதிங்கிற வரியும் இதே மாதிரி ஒரு வாக்குறுதி தானே. ஆனா இத படிக்கும்போது கேக்குறது எல்லாம் குடுக்கற ஒரு காமதேனோ இல்லனா ஒரு அலாவுதீன் பூதம் மாதிரி ஒரு எண்ணம் வருதே. உலகியல் பொருட்களை கேக்குறதும் இதுல அடங்குமா? ம் நல்ல கேள்வி. முதல் பார்வையில அப்படி தோன்றது ரொம்ப இயல்பு. ஆனா இந்த வரிகளோட சூழலை நாம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரி என்ன சொல்லுது? சிந்தையில் துன்பம் ஒழின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வர்ற வரி சிவம் பெருகன்னு சொல்லுது. ரெண்டுமே ஆன்மீக தேவைகள். அப்போ ஒரு சாதகரோட உண்மையான தேவை என்னவா இருக்கும்? மன அமைதி, ஞானம், தெளிவு. அந்த பார்வையில பார்த்தா ஏதது வேண்டினும் அப்படிங்கிறது உங்க ஆன்மீக பயணத்துக்கு தேவையான ஞானத்தையும் தடையற்ற கருணையும் கேட்கறதா எடுத்துக்கலாம். சரிதான். அப்போ இந்த வரிகளோட அடுத்த கட்டம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. தொழில் ஐந்தையும் எனக்கு அருள், அருட்பெரும் ஜோதின்ற கோரிக்கை. இது ஒரு பெரிய பாய்ச்சல் இல்லையா? என் துன்பத்தை நீக்குன்னு தனக்காக கேட்ட ஒருத்தர் இப்ப பிரபஞ்சத்தையே இயக்குற அந்த 5 தொழில்களையும் தனக்கு கொடுன்னு கேக்குறாரு. இது கொஞ்சம் என்ன சொல்றது, அகங்காரமான கோரிக்கையா தெரியலையா? நான் கடவுள் ஆகணும்னு கேக்குற மாதிரி இல்லையா இது? மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. முதல் பார்வையில இது அகங்காரத்தோட உச்சம் மாதிரி தான் தெரியும். ஆனா அதோட உள்ளர்த்தம் வான்கமல வேற. இங்க இருக்கிற பார்வை நான்கிற அகங்காரத்தை பெருசாக்குறதுக்கான கோரிக்கை இல்ல. அதுக்கு பதிலா நான்கிற எல்லைய அழிச்சு பிரபஞ்ச இயக்கத்தோட ஒன்னா கரைஞ்சு போறதுக்கான ஒரு தாகம். இது அதிகாரத்தை கேட்கல, கரைஞ்சு போறதுக்கு அனுமதியை கேக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 பிரபஞ்ச செயல்பாடுகளுக்கும் தனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போகணுங்கிற ஒரு உச்சபட்ச விருப்பம் இது. ஓ, அப்படியா? அப்போ இது ஒரு அதிகார போட்டி இல்ல, ஒரு முழுமையான சரணாகதி. நான்கிற ஒரு சின்ன துளி பிரம்மாண்டங்கிற பெருங்கடல்ல கலக்க விரும்புது. ஆமா, என் துன்பத்தை போக்குன்னு ஆரம்பிச்ச ஒரு உரையாடல் பிரபஞ்ச இயக்கமாவே நான் மாறணும்னு முடியுது. இது ஒருத்தரோட ஆன்மீக வளர்ச்சியோட வரைபடத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் வேண்டுதல் இல்ல, ஆன்மீக பயணத்தோட உச்சபட்ச இலட்சியம். தனிப்பட்ட தேவையிலிருந்து பிரபஞ்ச உணர்வுக்கு மாறுற அந்த புள்ளிய இந்த வரி ரொம்ப தெளிவா காட்டுது. இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். துன்பத்தை ஒழித்தது அருட்பெருஞ்சோதின்னு சொல்றதுக்கும் துன்பத்தை ஒழிக்கிற அந்த செயலே அருட்பெருஞ்சோதின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம இதை ஒரு பொருளா பார்க்கறோமா இல்ல ஒரு செயலாக பார்க்கறோமா? இந்த வரியோட அமைப்பு அந்த செயலே ஜோதிதான் சொல்லுது. இத மனசுல வச்சுக்கிட்டு நாம அடுத்து போலாம். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வேண்டுதல்ல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தையே இயக்குற சக்திய கேக்குற அளவுக்கு போறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த சக்தி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானதா இருக்க முடியுமா? இல்ல அது எல்லா இடத்துலயும் இருக்கா? நீங்க கொடுத்திருக்க அடுத்த வரிகள் இதத்தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். எங்கெங்கிருந்து உயிர் அருட்பெருஞ்சோதி, அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. என்ன ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வரிகள். ஆமா, எந்த ஒரு சிக்கலான தத்துவ வார்த்தைகளும் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான உண்மைய ரொம்ப அழகா சொல்லுது. உயிர் எங்கிருந்து வந்தாலும் சரி, எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, அது ஒரு புல்லா இருக்கலாம், ஒரு புழுவா இருக்கலாம், இல்ல மனுஷனா இருக்கலாம், அந்த இடத்துலயே அருள் இருக்கு. அதாவது அருளும் உயிரும் பிரிக்கவே முடியாதவை. இறைவனை தேடி நீங்க காடுகளுக்கோ மலைகளுக்கோ போக வேண்டாம்.
அது நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு இது உணர்த்துது. உயிர் எங்க இருக்கோ அங்க அருள் இருக்கு. ஒண்ணு இல்லாம மற்றொன்று இல்ல. இதை இன்னும் விரிவுபடுத்துற மாதிரி சக முதற் புறப்புறம் அருட்பெருஞ்சோதி, தங்கிய வகுப்புறம் அருட்பெருஞ்சோதி, அகம்புறம் முற்றுமாம் அருட்பெருஞ்சோதி, இந்த வரிகள் வருது. இது பிரபஞ்சத்தை ஒரு வெங்காயம் மாதிரி அடுக்கடுக்கா உரிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. புறப்புறம், அகப்புறம், அப்புறம் அகம்புறம் எல்லாம். இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இத நாம இப்படி பார்க்கலாம். சகமுதற் புறப்புறம் அப்படிங்கிறது நம்ம கண்களால பார்க்கிற இந்த பிரபஞ்சம். அதாவது நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சிகள். இது பிசிக்கல் யூனிவர்ஸ். தங்கிய வகப்புறங்கிறது அதற்கும் ஒருபடி உள்ளே. நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட சூக்ஷ்ம உலகங்கள். தேவர்கள், சித்தர்கள் மாதிரி இருக்கிறவங்க வாழ்ற தலங்கள்னு சொல்லப்படுற இடங்கள். அது ஆஸ்ட்ரல் லோகம்னு சொல்லலாம். ஆனா இதோட உச்சம் என்னன்னா, அகம்புறம் முற்றுமாம் அருட்பெருஞ்சோதிங்கிறது தான். ஓ, அதாவது உள்ளே வெளியேங்கிற அந்த பேதத்தையே இந்த வரிகள் உடைச்சிடுது. நம்ம பொதுவா நான் உள்ளே இருக்கேன், உலகம் வெளியே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வரிகள் அந்த ரெண்டையும் இணைக்கிற, ரெண்டுலயுமே நிறைஞ்சிருக்கிற ஒரே சக்தியா அருட்பெருஞ்சோதிய காட்டுது. கரெக்டான பாயிண்ட். இது விளக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடலுக்குள்ள இருக்கிற மீனுக்கு உள்ளேயும் தண்ணி தான், வெளியேயும் தண்ணி தான். அது தண்ணியை விட்டு தனியா இல்ல. அது மாதிரி தான் நாமளும் இந்த அருட்பெருஞ்சோதிங்கிற வெளியில இருக்கோம். அது நமக்கு உள்ளேயும் இருக்கு, வெளியேயும் இருக்கு. உள்ளே வெளியேங்கிற பிரிவினையே ஒரு மாயதான். அந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. அதுவே இருக்கக்கூடிய வெளி. அதுவே எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற ஆதாரம். அதனாலதான் அகம்புறம் முற்றுமாம், அதாவது எல்லாமே அந்த ஜோதிதான் முடிக்கிறார். சரி, இதுவரைக்கும் தனிப்பட்ட உறவா பிரபஞ்ச வெளியா அந்த ஜோதிய பார்த்தோம். இப்போ வர்ற பகுதி தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுவரைக்கும் விளக்கமா இருந்த வரிகள் இப்போ குறியீடுகளா மாறுது. சிகரமும் வகரமும் அருட்பெருஞ்சோதி, சேர்த்தனி யுகரமும் அருட்பெருஞ்சோதி, அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. திடீர்னு ஏன் தத்துவத்திலிருந்து தமிழ் எழுத்துக்களுக்கு இந்த உரையாடல் மாறணும்? இதுதான் சீக்ரெட் கோடு மாதிரி இருக்கே. இது ஒரு திடீர் மாற்றம் இல்ல. இது விளக்கத்தோட அடுத்த இன்னும் ஆழமான கட்டம். இங்கதான் தத்துவத்தோட சூட்சும ரகசியம் வெளியே வருது. சிவாய நமங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தோட மைய எழுத்துக்கள். இவை சிவனையும் சக்தியையும் குறிக்குதுன்னு நாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆ ஊ பிரபஞ்சத்தோட மூல ஒலியான பிரணவ மந்திரம் ஓம் இருக்கு இல்லையா, அதோட அடிப்படை ஒலிகள். ஆ ஊ மா சேர்ந்துதான் ஓம்ங்கிற ஒலி உருவாகுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நாம பாக்குற ஒளியும் கேக்குற ஒளியும் ஒரே விஷயத்தோட ரெண்டு முகங்கள்னு சொல்றீங்களா? அறிவியல்ல கூட ஒளியையும் ரெண்டு தனித்தனி அலைகளா பாக்குறோம். ஆனா இங்கே ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றது தத்துவத்துல ஒரு பெரிய பாய்ச்சல். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இந்திய தத்துவங்கள்ல ஒளியும் பிந்து, ஒளியும் நாதமும் பிரிக்க முடியாதவை. பிரபஞ்சத்தோட அடிப்படை அதிர்வுகளே அந்த அருட்பெருஞ்சோதிதான்னு இந்த வரிகள் குறியீடா நமக்கு உணர்த்துது. முதல்ல ஒளியா பார்த்தோம், அப்புறம் எங்கும் நிறைஞ்ச வெளியா பார்த்தோம். இப்போ அத மூல ஒளியா, ஒரு வைப்ரேஷனா உணர்றோம். அந்த ஜோதிய உங்க கண்களால மட்டும் பார்க்க முடியாது, உங்க ஆன்மாவால கேட்கவும் முடியும். அப்போ இந்த தத்துவத்தை வெறும் அறிவால புரிஞ்சுக்கிறத விட தியானம் இல்லனா மந்திர உச்சரிப்பு மாதிரி பயிற்சிகள் மூலமா அனுபவமா உணர முடியும்னு சொல்றீங்களா? மிக சரியா சொன்னீங்க. இந்த மூல ஒலிகளான அ, உ, சி, சிவ இதெல்லாமே அருட்பெருஞ்சோதின்னு சொல்றது மூலமா அந்த ஜோதி தான் பிரபஞ்சத்தோட அடிப்படை அதிர்வுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இது தியானத்தோட ஆழ்நிலைகள்ல ஒருத்தரால உணரக்கூடிய ஒரு அனுபவம். வெறும் தத்துவமா படிக்காம அனுபவமா உணர வேண்டிய விஷயம் இது. ஒளியும் இணையிற புள்ளி அது. ஆஹா, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த சில வரிகளுக்குள்ள எவ்ளோ பெரிய பயணம் பாருங்க. நம்ம துயரம் தீக்கிற ஒரு தனிப்பட்ட துணையா ஆரம்பிச்சு பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற பேருண்மையா விரிஞ்சு கடைசியில பிரபஞ்சத்தோட மூல ஒளிகளோட ரகசியமா முடியுது. இது ஒரு முழுமையான பார்வை. ஒரு தனிப்பட்ட தேடல்ல ஆரம்பிச்சு பிரபஞ்ச ரகசியத்துல நம்மள கொண்டு போய் விடுது. இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதிய பல கோணங்கள்ல அணுக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நீங்க எந்த மனநிலையில இருக்கிறீங்களோ அந்த மனநிலைக்கு ஏத்த ஒரு கதவை இது திறந்து விடுது. உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் போது அது சிந்தையிற் துன்பொழின்னு சொல்லி துன்பம் தீர்க்கிற சக்தியா இருக்கு. பிரபஞ்ச ரகசியத்தை அறிய விரும்பும்போது அது அகம்புற முற்றுமாம்னு எங்கும் நிறைந்த மெய்ப்பொருளா தெரியுது. ஆன்மாவோட ஆழத்துக்கு போகும்போது
அது அகரமும் சிகரமும் ஆகி மூலமந்திரங்களோட அதிர்வா உணரப்படுது. இது ஒரே உண்மைக்கான பல முகங்கள், பார்க்கறவங்களோட கோணத்தை பொறுத்து அது தன்னை வெளிக்காட்டுது. அப்போ இது ஒரு முழுமையான ஆன்மீக பார்வை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க தேவைக்கும் நிலைக்கும் ஏத்த மாதிரி அது தன்னை வெளிப்படுத்திக்குதுன்னு சொல்லலாம். நிச்சயமா, அதுதான் இதோட அழகு. இப்போ நாம முதல்ல பேசின அந்த புள்ளிக்கு வருவோம். நீங்க கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வரியோட முடிவுலையும் அருட்பெருஞ்சோதின்னு முடியுது. துன்பத்தை ஒழிப்பது அருட்பெருஞ்சோதி, உயிராக இருப்பது அருட்பெருஞ்சோதி, அகரமாவது அருட்பெருஞ்சோதி. அப்படியென்றால் அருள் என்பது ஜோதியால் செய்யப்படும் ஒரு செயல் அல்ல, அந்த செயலே ஜோதிதான். துன்பத்தை ஒழிக்கிற அந்த கருணைச் செயலே ஜோதி, உயிராக இருக்கிற அந்த இருப்பே ஜோதி, அகரம் என்ற அந்த மூல ஒலியே ஜோதி. அருளுக்கும் அருளும் பொருளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இதத்தான் அத்வைதம் செயலும் செய்பவனும் செய்யப்படும் பொருளும் ஒன்றேன்னு சொல்லுது. இந்த சிந்தனையை நீங்க சற்று சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கருணையை உணரும்போது அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணம்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த கருணை செயலே இறைவனோட வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அந்த ரெண்டுக்கும் வேறுபாடே இல்லாம இருக்கலாம்.